அம்மா வணக்கம். இங்க பாருங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். நான் ஒரு குளத்துல இன்னைக்கு சிப்பி பொறுக்கிட்டு இருக்கேன். சிப்பி ஜெயநீர் இறக்குறதுக்காக சிப்பி எடுத்துக்கிட்டு இருக்கேன். சிப்பிங்களா? எங்க வச்சு காட்டுங்க. ஓ, இதுதான் சிப்பின்னு சொல்லக்கூடியதா? சிப்பி. சரி. இந்த மாதிரி மண்ணுகளுக்குள்ள குளத்துல தண்ணி வச்சுன்னு இந்த மாதிரி மண்ணுகளுக்குள்ள அடைஞ்சு கிடக்கும். சரி. ஓஹோ, இந்த மாதிரி மண்ணுகளுக்குள்ள அடைஞ்சு கிடக்கும். இதுதான் சிப்பிங்களா? இதுதான் சிப்பி. சரிங்க. இந்த சிப்பியை வச்சுதான் சிப்பி ஜெயநீர்னு சொல்லி சித்தர்கள் சொல்லி வச்சிருக்கிற ஃபார்முலாவில் இந்த சிப்பியை வச்சுதான் சிப்பி ஜெயநீர். சிப்பி ஜெயநீர் எடுத்து என்ன செய்வீங்க? சிப்பி ஜெயநீர் எடுத்து உயர்தரமான மருந்துகளுக்கு கொண்டு போகலாம். சரி 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 சரி. பசுப்பா சுண்ணங்க இந்த மாதிரி இதுகள் உயர்தரமான மருந்துகளுக்கு இந்த சிப்பி ஜெயநீர் விட்டோம்னா விட்டு அரைக்கும் போது அதனுடைய மருந்தினுடைய தன்மை நல்லா இருக்கும். அப்படிங்களா? ஆமா. இதுல ஒரு சில இடங்கள்ல இது வாய் நீர்னு சொல்லுவாங்க. வாய் நீர், வாய் நீர்னு சொல்லுவாங்க. இந்த சிப்பி ஜெயநீர் தான் வாய் நீர்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு பெரும்பாலும் நம்மளுக்கு தெரியும். வாய் நீர்னா வாயில் இருக்கிற அச்சி துப்பி அரைக்கிற ஆளுகளும் உண்டு. அப்படியா? ஓ, சிப்பி ஜெயநீரை தான் வாய் நீர்னு சொல்லக்கூடிய வாய் நீர்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா? ஆமா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. உங்க பேருங்கம்மா? என் பேரு ராதாமணி. ராதாமணிங்களா? ஆமா, பழனியில் இருக்கேன். நானும் ஒரு வைத்தியர். அப்படிங்களா? ஆமா, அப்படியே வச்சுக்கோங்க. சரி, சந்தோஷம். நன்றிங்கம்மா. நன்றி நன்றி நன்றி.